பூலித்தேவர் வம்சாவளியில் 10வது தலைமுறைதான் முதல் விடுதலை போரை நடத்திய மாவீரன் காத்தப்ப பூலித்தேவர். பூலித்தேவரின் முன்னோர்கள் இந்த பகுதியை ஆண்டு வந்ததால் பூலியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பூலித்தேவன் என்பதே காலப்போக்குல பூலித்தேவன் என்றானது. புதுக்கோட்டை மற்றும் ஆசிய ஏட்டு பிரதிகள் மற்றும் ஆவணங்கள்ல பூலித்தேவன் என்றுதான் குறிப்புகள் உள்ளது. இப்ப ஊர் தோன்றிய வரலாற்றை பத்தி பார்க்கலாம். திருநெல்வேலிக்கு வந்த பூலித்தேவரின் தந்தையான சித்திரபுத்திர தேவர் சங்கரன் கோவில் அருகில் ஒரு கோட்டையை கட்டி குடியேறுகிறார். இந்த கோட்டை புதிதாக கட்டப்பட்டதால் புதுக்கோட்டை என அழைத்தனர். அவரின் மகனான மாவீரன் பூலித்தேவர் நெற்கட்டான் செவல்ல ஒரு கோட்டையை கட்டி தலைமையிடமா ஆக்குறாரு. நேர்மையின் வீரம் நிமிர்ந்து காட்டும் நெற்கட்டான் செவல் கோட்டை என்றோ என்பது மக்களின் வாய்மொழி வழக்கு. இந்த ஊருக்கு ஏன் இப்படி பேர் வந்ததுன்னா, இந்த ஊர் முழுவதுமே செம்மண் நிலம். இங்கு அதிகமாக நெல் விளைவதால நெற்கட்டான் செவல் என்றே மக்கள் அழைத்தனர். பூலித்தேவர் கட்டிய இந்த கோட்டை தான் நெற்கட்டான் செவல் கோட்டை. இந்த கோட்டையில் 2 வீரங்கி குண்டுகளை வைத்து குண்டுமலை பொழிந்தும் சிறு பாதிப்பை கூட ஏற்படுத்த முடியவில்லை. ஏனெனில் அந்த கோட்டை நெற்கட்டான் செவல் கோட்டை. அதை கட்டுவதற்கு பனை ஓலை, பனை நார் போன்றவற்றுடன் கடுக்காயை பொடியாக்கி பதநீருடன் ஊற வைத்து முட்டைகளையும் பயன்படுத்தி கட்டியதால் பலம் வாய்ந்த கற்கோட்டையாக திகழுது. இந்த கோட்டையை அசைக்க கூட முடியாது என அறிந்து கொள்கிறார் ஹெரான். ஆகவே சமாதானம் செய்வது போல நடித்து தூபாசு முதலியார தூது அனுப்புறாரு. வெறும் 20,000 ரூபாய் வரியாக கட்டினால் போதும், கர்னல் ஹெரானின் படை இங்கு வர மாட்டார்கள் என்று கூற செய்கிறார். இந்த சூழ்ச்சியை அறிந்து கொண்ட பூலித்தேவர், நாங்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள், நாங்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள், நாங்கள் ஏன் வரி கட்ட வேண்டும்? சல்லி காசு கூட வரியாக செலுத்த முடியாது. பூலித்தேவர் சொன்ன மறுகணமே மீண்டும் வீரங்கியை வைத்து தாக்க முயல்கிறார் ஹெரான். ஹெரான் இந்த போரை எங்கு தொடங்கினாரோ அங்கு வரை ஓட ஓட விரட்டி அடித்தார் பூலித்தேவர். இவ்வாறு 1755 தளபதி ஹெரான் முதலாக படையெடுத்து வந்தபோது பிற பாளையக்காரர்கள் கப்பம் கட்டிய நிலையில் பூலித்தேவர் மட்டும் கப்பம் கட்ட மறுக்கிறார். இந்த நிலையில தான் ஆங்கிலேயர்கள் யூசுப் கான் என்பவருடன் கைகோர்த்து பூலித்தேவர் மேல போர் தொடுக்க முடிவெடுக்கிறாங்க. அவ்வாறு போருக்கு ஆயத்தமாக இருக்கும் நேரத்துல பீரங்கி படைக்காக காத்து கொண்டிருக்கிற சூழல் ஏற்படுது. ஏனென்றால் ஹைதர் அலியுடன் ஒரு புறமும் மராத்தியரோடு மறுபுறமும் போரில் ஈடுபடுறாரு மருதநாயகம். இதனால மருதநாயகத்தின் ஆங்கிலேய படைக்கு பீரங்கி வந்து சேர்வதில் தாமதமாகுது. எப்படியோ 1760ஆம் ஆண்டுல படைகள் வந்து சேர்ந்தன. பூலித்தேவர் கிட்ட நவீன ஆயுதங்கள் இல்லாத காரணத்தால பூலித்தேவர் தனது நெற்கட்டான் செவல் கோட்டை, வாசுதேவன் நல்லூர் கோட்டை, பனையூர் கோட்டையை இழக்கிறாரு. பூலித்தேவர் கோட்டையை இழந்த நிலையில் காடுகளில் சுற்றி வந்தார். இதற்கிடையில் யூசுப் கான் என்கிற மருதநாயகம் ஆங்கிலேயருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி பாளையக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதனால கோபமடைந்த ஆங்கிலேயர்கள் அவரை நம்பிக்கை துரோக குற்றத்தை சுமத்தி தூக்கிலிடுறாங்க. நாட்டை இழந்த நிலையில் இருந்த பூலித்தேவர் 1764 மீண்டும் வந்து கோட்டையை கைப்பற்றுகிறார். கோட்டையை கைப்பற்றிய சில நாட்கள் கழித்து மீண்டும் ஆங்கிலேயரின் சூழ்ச்சியில் சிக்குகிறார் பூலித்தேவர். யாராலும் வெல்ல முடியாத பூலித்தேவரை ஆங்கிலேயரின் நம்பிக்கை துரோகத்தின் காரணமாக அனந்த நாராயணன் என்பவரின் சூழ்ச்சியில் சிக்குகிறார் பூலித்தேவர். அனந்த நாராயணன் என்பவரின் சூழ்ச்சியால மாவீரன் பூலித்தேவர் கைது செய்யப்படுறாரு. ஆலயங்கோட்டை சிறைசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில சங்கரன் கோவில்ல வழிபாடு செய்ய ஆங்கிலேய படையிடம் அனுமதி கேட்கிறாரு. கைகளில் விலங்குடன் அவர் மட்டும் கோவிலுக்குள் செல்ல ஆங்கிலேய படை வீரர்கள் கோவில் வாசலில் நிற்கின்றன. இறைவனை வழிபடும் நேரத்துல தன் மனமுருகி வேண்டி, நான் என் மானத்தோடு இறைவனுடன் ஐக்கியமாக எனக்கு வரத்தை தந்தருளுங்கள் என்று தன்னுடைய குருவான வேலப்ப தேசிகரை வேண்டுகிறார். உடனே வெளிப்பட்ட வேலப்ப தேசிகர், நீ யார் கண்ணுக்கும் தெரியாமல் விண்ணுலகம் செல்வாயாக என அருளுகிறார். அந்த நொடி பூலித்தேவர் தன் கண்ணை மூடி நிற்கிறார். திடீரென புகை மண்டலத்துடன் ஒரு ஜோதி தோன்றுது. இந்த ஜோதியில் ஐக்கியமாகி இறைவனுடன் கலக்கிறார் பூலித்தேவர். இன்றும் பூலித்தேவர் மறைந்த இடம் பூலித்தேவர் அறை எனும் பெயருடன் சங்கரன் கோவிலில் உள்ளது.